கஷ்டப்படுற மக்களுக்கு ஹார்ட் கிவரு, தலைவருக்கு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் லவரு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட கண்டக்டர் காதல இது எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சார். 1989ல ராஜாதி ராஜாவா வந்தாரு, ரசிகர்களுக்கு பாசிட்டிவ் மெசேஜா தந்தாரு, பல பேருக்கு உதாரணமா நின்னாரு. எனிதிங் ஃபார் தலைவர்னு ஒரு ஃபேன் சொல்றாரு. தலைவர் 80ஸ்லயே ஸ்வாகான ஒரு ஆளு, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுல நானும் ஒரு சோலு. அசோக் லைலானோட ஸ்டைலிஷான ஆன கதையை கேளு, தலைவர் வழினாலே இட்ஸ் ஆல்வேஸ் கூல்னு பேசுறாரு சத்யசீலன் சார். எப்பவுமே எங்க சூப்பர் ஸ்டார் குழந்தை மனசு மாறாத மனுஷனை பாரு, குட்டிஸும் ஆகுறாங்க குட்டி சூப்பர் ஸ்டார். நாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் என்றும், மதுரையில் ஆரம்பிச்சது தாங்க முதல் மன்றம், அது மறக்கவே முடியாத சம்பவம் என்றும், மன்றத்தை பத்தி பேச போறோம் தலைவர் தர்பார்ல இன்றும். சூப்பர் ஸ்டார் பண்ணாரு என்ன பிராங்க், அன்னைக்கு பேனிக் ஆகி வந்திருக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் ஒரு ஃபன்னியான பிளாஷ்பேக். நானும் ஃபேன் தான் பேசுறாரு ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன் இஸ் பேக். கண்ணா பாடிக்கு தேவை புரோட்டீன், இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 14. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT Bath, powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. சில லெஜெண்ட்ஸை ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, சில லெஜெண்ட்ஸை லெஜெண்ட்ஸே கொண்டாடுவாங்க. எஸ், தமிழனுடைய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கம் பெர்ஃபார்மரா இருந்த நம்மளுடைய நாகேஷ் சார் நம்ம தலைவரை பார்த்து சிலாகிச்ச ஒரு மொமெண்ட் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதை சொல்றதுக்கு தான் இப்ப பாலானே வராரு ஆன் இது எப்படி இருக்க. பிளாக் ஷிப்ஸ் அன்புள்ள தலைவரோட 14வது நாள். இது எப்படி இருக்குடைய 131வது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினியுடைய கண்டக்டர் காலத்து காதலை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரஜினி கண்டக்டரா இருக்கும்போது ஒரு அழகான காதல் ஒன்று வந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில ரஜினி கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய முதல் காதல் பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா, முதல் காதல் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அது எப்படி இல்லாம இருப்பாங்க, எல்லாருக்குமே இருந்திருப்பாங்களா, எனக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. லவ் என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும், அதில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. காதல் லவ்ல நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். பேர் கேட்பாங்க, இல்லை பேர் மட்டும் நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லுவார். அதே போல் இந்த காதலை அவர் 80களிலேயே ஒரு பத்திரிகையில் பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணும்போது கடைசியில் இப்படி தான் முடிக்கிறார், அந்த பெண்ணுடைய பேரை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி. கண்டக்டர் காலகட்டத்தில் அவர் டிக்கெட் கொடுத்துருக்கும் போது பரபரப்பாக இருப்பார், ஸ்டைலாக இருப்பார், அழகாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பஸ்ஸில் ஓரமாக ஒரு பொண்ணு கையில் ஒரு ஒயிட் கோட்டோட நிற்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்து டக்குனு ஒரு மூளைக்குள்ள ஒரு பல்பு, அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணை டைரெக்டாக அதை சொல்லாமல் அந்த பொண்ணை கதற விடுறாரு மனுஷன். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு எங்கே நிற்கிறாங்களோ அங்கே பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாப்ல, தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டுவாப்ல, டிக்கெட் லேட்டாக தான் கொடுப்பாப்ல. அப்படியே அந்த பொண்ணை எந்த அளவுக்குலாம் டீஸ் பண்ண முடியுமோ, அதாவது அந்த பொண்ணுடைய கவனத்தை தன் பக்கம் கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஒரு டைமில் அந்த பொண்ணு அழுதுச்சான். அழுதோடனே ரஜினிக்கு மனசு தாங்கலையா, என்னங்க நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பித்து அது காதலாக மாறி ரொம்ப கொஞ்ச காலகட்டமே அந்த காதல் இருந்துச்சு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான லவ்லி காலகட்டம்னா அதைத்தான் நான் சொல்லுவேன்னு ரஜினி அதை பதிவு பண்ணுறாரு. சொல்லிட்டு ரஜினி சொல்கிறார், அவங்க அப்பா மாற்றலாகி போயிட்டார், அந்த காதல் இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது, இப்போ வரைக்கும் அந்த காதல் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குன்னு சொல்கிறார். சொல்லிட்டு ரஜினி சொல்கிறார், இன்றைக்கி அவங்க எங்கேயாவது இருக்கலாம், அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்புகிறேன், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் என்னுடைய மனசில் அந்த காதல் இன்னும் பசுமையாக அப்படியே இருக்குன்னு சொல்லுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலா படத்தில் அந்த ரியாக்ஷன், குமாக்கரசி வரும்போது ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார்ல, மனைவி அந்த பக்கம் இருப்பாங்க, முதல் காதலியை பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார்ல, அது எங்கேருந்து வந்திருக்கும், ரஜினியோட லைவ் எக்ஸ்பிரஷனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த டாக்டர் பொண்ணை பற்றி பேசணும்ல, அப்படி ரஜினி தமிழ் சினிமாவில் டாக்டராக ரெண்டு படத்தில் தான் நடிச்சிருக்காரு. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சந்திரமுகி திரைப்படம், அதில் மனோதத்துவ டாக்டர் நடிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி கஜனை படத்தில் உண்மையாகவே டாக்டர் விஜய் அப்படின்னு ரோல் பண்ணியிருப்பார். அந்த படத்தை பற்றி தான் தகவல் நம்பர் 132. தகவல் நம்பர் 132. இந்த திரைப்படத்தில் அவருடைய இணைஞ்சு நடித்தது மாதவி அவர்கள். மாதவிக்கும் ரஜினிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப நெகிழ்ச்சியான, மகிழ்ச்சியான திரை மற்றும் பர்சனல் தருணங்கள் இருக்குங்க. இந்த மகிழ்ச்சியான வெட்டியான ஒரு திரை தருணம் அது என்னன்னு பதிவு பண்ணுறேன். யார் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியுடைய மிக நெருங்கிய திரை நண்பரான சத்யராஜ் அவர்கள். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ஒரு பணக்கார இளைஞராக சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஆள் நெடுன்னு இருப்பார், ஆள் செவப்பாக வேற இருப்பார், காஸ்டியூம் ரொம்ப ரிச்சாக போட்டோன்னே ஆளை பார்த்தோன்னே ஹாலிவுட் நடிக்கிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாதான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி. சொன்னதும் நிற்காம, நீங்கள் யாருன்னு மாதவிக்கு தெரியாது, அதனால் பொறுமையாக இருங்க, நான் இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி மாதவி வந்த உடனே, இவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டிங் ப்ரொஃபஸர், இங்கே நமக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இருந்து மாதவிக்கு சத்யராஜை பார்த்தா பெரிய மரியாதை வந்துருச்சு. அவர் முன்னாடி உட்கார மாட்டாங்களாம், கை கட்டி நிற்பாங்களாம், எந்திரிச்சு நிற்பாங்களாம், அங்கிட்டு போனால் விஷ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. சத்யராஜுக்கு என்ன பண்ணனே தெரியல. ரஜினி சார் வேறு இப்படி சொல்லிட்டாரு, இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இது ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு செலக்ஷனாக வராங்க, அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி மாதவி சத்யராஜுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறத பார்த்து, ஆமாம் நீங்கள் எதுக்கு சத்யராஜுக்கு இவ்வளோ மரியாதை தரீங்கன்னு சொன்னோன்னே, அவர் பெரிய ஹாலிவுட் ஆக்டிங் ப்ரொஃபஸர், அப்புறம் மரியாதை இல்லாமல் என்ன பண்ணுறதுனே, யார்
இவரா ஹாலிவுட் ஆக்டிங் ப்ரொஃபஸரா அட போங்கங்க நீங்கன்னு சொல்லி சத்யராஜுடைய மொத்த மண்டவாளத்தையும் எடுத்து விட மாதவி கஜினி மேலே செம்ம காண்டாயிட்டாங்களாம். எப்படி என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தம்பிக்கு எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதவியை கிண்டல் பண்ண ரஜினி பின்னாடி மாதவியினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கும் போது ரஜினியை ரீச் பண்ணுறாங்க. இந்த சினிமாவில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கேங்க, ஆனால் எனக்கு திருமண வாழ்க்கையை நோக்கி நகரணும்னு ஆசையாக இருக்குது, எது திரை வாழ்க்கையில் போகலாமா திருமண வாழ்க்கையில் போகலான்னு கேட்டப்போ அவர் சொன்னாரா, இந்த முடிவை நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, ஹிமாலயா போங்க, அங்கே என்னோட குரு இருக்கார், அவரை மீட் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள், அவர் ஒரு முடிவு சொல்லுவார்னு சொல்லி ஹிமாலயாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹிமாலயாவுக்கு போய் ரஜினியுடைய குருவை மாதவி மீட் பண்ணி இல்லை திருமண வாழ்க்கைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. பின்னாடி அவங்க வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அமைதியான அழகான வாழ்க்கையாக மாறுது. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ரஜினின்னு மாதவி பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மாதவியை தம்பிக்கு எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி எப்படிலாம் கலாட்டா பண்ணான்னு பதிவு பண்ணார்ல சத்யராஜ், அவருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு பர்சனல் உறவு ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கானது. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 133. தகவல் நம்பர் 133. ரஜினிக்கும் சத்யராஜுக்குமான திரை உறவு பர்சனல் உறவு ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான சொன்னால் நிறைய முரண்கள் சார்ந்த உறவு. அது கூலி படத்தில் ரஜினியுடைய ஃப்ரெண்டாக சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மேடை ஆடியோ லான்ச்சில் சத்யராஜ் பேசின விஷயம் ரஜினி பேசின விஷயம் ரெண்டுமே மறக்க முடியாத விஷயங்க. சத்யராஜ் லோகேஷ் கனகராஜ் சொன்னதாக ஒரு மானிட்டர் காட்சி ஒன்று சொல்லுவாங்க. மானிட்டரில் ரஜினியோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அப்பா இந்த வயசுலேயும் இப்படி நடிக்கிறாரே, அப்புறம் இவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சத்யராஜ் ரஜினியோடைய நடிப்பை வியந்ததா லோகேஷ் பதிவு பண்ணார். அப்போ ரஜினி சார் சொல்லுவார், சத்யராஜுக்கும் எனக்கு நிறைய முரண்கள் உண்டு, ஆனால் ஒரு முறை கூட எங்கள் உறவுல நட்புல பிரிவே வந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அவருடைய கொள்கையில் ஸ்திரமாக நிற்கிறார், நான் என்னுடைய கொள்கையில் ஸ்திரமாக நிற்கிறேன், ஆனால் எங்கள் 2 பேருக்குமான அன்பு அப்படியே இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணார். நம்ம தத்துவ ரீதியாக ஒரு இது ரீதியாக வந்துட்டு வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இண்டிவிஜுவலாக ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சத்யராஜும் ரஜினி இணைந்த மிக முக்கியமான ஒரு படம் மிஸ்டர் பாரத் திரைப்படம். இந்த மிஸ்டர் பாரத் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனிக்கு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார், ஈக்குவலான ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சத்யராஜ் பேசுகிற டைலாக் இன்றைக்கி எல்லா மேடைகளும் இந்த டைலாக் தான் பதிவு பண்ணார். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அந்த டைலாக் உருவானது கூட இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. அந்த டைலாக் அடிக்கடி யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் உமாபதி அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வில்லனா பண்ணியிருப்பார். அவர் ஒரு தியேட்டர் ஓனர். அவர் யாரை பார்த்தாலும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்பார். அதை தான் எடுத்து படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சத்யராஜ் இந்த கேரக்டரில் நடிக்கும் பொழுது ரஜினி சொல்லிட்டே இருந்தாரா, வில்லன்லேருந்து ஹீரோவாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் வில்லன்லேருந்து இப்போ ஹீரோவாக படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த நேரத்துலையும் இந்த படத்தில் எனக்காக வில்லன் ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதனால் உங்களோட இமேஜ் கொஞ்சம் கூட குறைஞ்சிக்காமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சத்யராஜ் என்ன வில்லன் ரோல் தானே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னப்போ, இல்லைங்க அவர் மிகச்சிறந்த நடிகர், இன்னொரு முறை அவர் வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக குறைச்சி பேசிட்டிங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோபம் வரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார் ரஜினி. அது சத்யராஜ் பதிவு பண்ணும்போது சொல்கிறார், வில்லன் ரோலில் நடித்து ஒருத்தர் ஹீரோவாக முடியுங்கிற பாதையை போட்டு கொடுத்ததே ரஜினி சார் தான். அது எனக்கு நடந்தப்போ அவர் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாரோ அதை மனசில் வச்சு என்ன யாராவது வில்லன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பயங்கரமாக கோபம் வரும். வில்லன்லேருந்து ஒரு ஹீரோவாயிட்டா, வில்லனோ ஹீரோவோ ஒரு மிகச்சிறந்த கலைஞர், அந்த கலைஞனுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்ட ஒரு ரஜினி சார் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் பதிவு பண்ணுறார். அந்த படத்தில் ரஜினியுடைய அம்மாவை காதலிச்சு ஏமாத்திடுவார். கர்ப்பமானதுக்கப்புறம் அதில் பிறக்கக்கூடிய குழந்தை ரஜினி, அதாவது சத்யராஜுடைய மகனாக நடிச்சிருப்பார். அந்த சத்யராஜ் பின்னாடி காசுக்காக 2வது கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பையன் இருப்பார், அந்த பையன் தான் எஸ்வி சேகர். அப்படிப்பட்ட அந்த எஸ்வி சேகருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு பர்சனல் உறவு என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 134. தகவல் நம்பர் 134. ரஜினி அவர்களுக்கும் நாடகத்தில் கிங்கான எஸ்வி சேகர் அவர்களுக்குமான திரை உறவை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். இவங்களுக்கும் அரசியல் ரீதியாக நிறைய முரண் உண்டு. ரஜினியுடைய அரசியல் வருகை மிக கடுமையாக எதிர்த்ததில் எஸ்வி சேகருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டுங்க. அப்படிப்பட்ட எஸ்வி சேகரும் ரஜினியும் இணைந்த முதல் திரைப்படம் மிஸ்டர் பாரத் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் அவருக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை ஆசிரியரான விசு வந்து எஸ்வி சேகரோட மிக நெருக்கமான நண்பர். விசுவோட நிறைய படங்களில் லீட் ஹீரோ ரோல் பண்ண எஸ்வி சேகர்கிட்ட போய் விசு சொன்னாரா, நான் ஏவிஎம் பேனரில் ரஜினி சார் நடிக்க எஸ்பிஎம் டைரக்ட் பண்ண, சத்யராஜ் சார் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் நான் ஒன்றை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது ரொம்ப சின்ன கேரக்டர் சேகர், நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். எஸ்வி சேகர் சார், இவ்வளோ பெரிய ஜாம்பவான் நடிக்கிற படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று நீ யோசிக்கிறீங்களா, அந்த பெரிய மனசுக்கு என் கேரக்டர் எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நடித்த படம் தான் அந்த மிஸ்டர் பாரத் திரைப்படம். அதுக்கப்புறம் 25-30 ஆண்டு காலம் கழிச்சு எஸ்வி சேகர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. ரஜினி பேசுகிறார், நான் புதுசாக ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறார். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்குபாய் திரைப்படம். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ண, ரஜினி நடிக்க ஜக்குபாய் படம் விளம்பரம்லாம் வெளியில் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. பின்னாடி அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் பண்ண வேண்டிய அந்த கேரக்டரில் நடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். சரத்குமாருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 135.
தகவல் நம்பர் 135. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி பேச சொல்லியிருந்தேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட எந்த படத்துலையும் இணைஞ்சு நடிச்சது கிடையாது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் அழகான நட்பு உண்டுங்க. நடிகராகிறதுக்கு முன்னாடியே சரத்குமார் ரஜினியுடைய ரசிகராக மாறிட்டாங்க. என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயதில் திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் ரஜினியுடைய மிகப்பெரிய ஃபேனாக நான் மாறிட்டேன். ரஜினியோட மேனரிசம் எனக்கு அவ்வளோ பிடிச்சி சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவரை நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் அப்படி தலையை அப்படி சிலுப்பினப்போ தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் பெரிய ரஜினி தலையை சிலுப்புறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவில் யார் தலையை சிலுப்பினாலும் அது ரஜினி ஸ்டைல்னு சொல்லுவோம். எல்லா நடிகனுடைய ஆக்டிங்லையும் ரஜினியுடைய பாதிப்பு இல்லாமல் இருந்ததில்லை. என்னோட ஆக்டிங்லையும் ரஜினியுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்கிறார். அப்படி சொன்ன சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ரஜினி நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸ்டைல் படங்கள்லாம் தாண்டி அவருடைய ஆக்டிங் ஸ்கோப் பெருசாக வெளிப்பட்ட படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் அப்படின்னா தர்மதுரை திரைப்படம் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. தர்மதுரை படத்தில் அந்த அப்பாவியான ரோல்ல இருந்து பின்னாடி தம்பிகள்லாம் ஏமாத்தினதுக்கப்புறம் ஒரு பக்குவமான மனநிலைக்கு வந்து பண்ண அந்த ரோல் இருக்குல்ல, அந்த வேரியேஷன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு ஆக்டிங் ஸ்கோப் முழுசாக வெளிப்பட்ட படங்களில் மிக முக்கியமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா தர்மதுரையை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இப்படி தர்மதுரை படத்தை பற்றி சுப்ரீம் ஸ்டார் வியந்து பேசும்போது அந்த படத்தை கொடுத்த ராஜசேகர் அவர்கள், அதான் அவருடைய கடைசி திரைப்படம் இயக்குனராக, அந்த ஷூட்டிங் கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போதே அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறார். அந்த ராஜசேகர் அவர்கள் ரஜினியை பற்றி பதிவு பண்ண இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அது ரஜினியுடைய சிம்பிளிசிட்டியை சொல்லக்கூடிய சம்பவம். என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 136. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அதை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. பாலும் தேனும் பாகும் பருப்பும்னு கடவுளுக்கு கூட உனக்கு நான் என்ன கொடுப்பேன்னு சொல்லிட முடியும். ஆனா தலைவா உனக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியலையே அப்படின்னு புலம்பக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் அவங்களுடைய மனசுல இருந்து சந்தோஷமான பாராட்டுகளை பகிர்ந்துக்கிற இந்த செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். அப்போ வந்து ராஜாதி ராஜா படம் ரிலீஸ் ஆகுது. அவரை வந்து எங்களோட நாங்களா தான் நினைச்சு வந்து அவரை பார்த்த காலகட்டங்கள். இப்போ நம்ம ரொம்ப டவுனான ஒரு பொசிஷன் இருந்தப்போ கூட அவரு சொன்ன ஒரு சில விஷயங்கள், உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, பேரண்ட்ஸை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பூஸ்டப்பா இருந்தது. அளவில் நீங்க பாத்தீங்கன்னாலுமே ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறதே வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தான். இது வந்து நான் ஒரு மிகையான வார்த்தையா சொல்றேன், ஒரு உண்மையான வார்த்தையா சொல்றேன். அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணும்ன்றதுக்கே அவர் வந்து பல நேரத்தில் வந்து ஒரு உதாரணமா வந்து இருந்திருக்கார். இன்னைக்கும் ஒரு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு மகிழ்விக்கக்கூடிய வந்து ஒரு இடத்துல இருக்கார். ஆமாங்களா, பீச்சில் அன்னைக்கு வரைஞ்ச தலைவா. லவ் யூ மை டியர் தலைவா. ரஜினி சார் பற்றி நினச்சாலே அவர் ஒரு மாஸ் ஆக்டர், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான மனுஷனும் கூட. அவரோட ஸ்டைல், டயலாக், ஆக்டிங் எல்லாமே தனி லெவல். ஆனால் அதை விட அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்ச காரணம். ரஜினிகாந்த்ன்றது ஒரு பேர் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பிராண்ட், ஒரு ஃபீலிங், ஒரு வைப். நாம் எல்லாரும் அவரை ரசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் நம்மளை எல்லாம் சிரிக்க வைக்கிறாரு, எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. தலைவர் படம் ரிலீஸ்னாலே தீபாவளி கொண்டாட்டம் தாங்க, களை கட்ட ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு நடிகரின் ரசிகன் மட்டுமல்லங்க, ஒரு நல்ல மனிதரின் ரசிகனும் கூட. That's why I am proud to say நான் ரஜினியின் ரசிகன். நீங்களும் தலைவர் பத்தி உங்க மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா செம்மையா பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு வீடியோ எடுங்க. அந்த வீடியோவை HD குவாலிட்டியில ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. தலைவர் பேசினா ஸ்டைல், நடந்த ஸ்டைல், வண்டி ஓட்டுனா ஸ்டைலான தலைவரை பார்த்து வண்டிகளையே ஸ்டைலா தயாரிச்ச ஒருத்தர் தலைவர் வழியில தான் இதை நான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக வராரு. த மோஸ்ட் ரினவுண்ட் ஆட்டோமொபைல் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. சத்யசீலன் அவர்கள் ஃப்ரம் அசோக் லைலாண்ட் இப்போ தலைவர் வழியில பேசினார். பொதுவாக ஸ்டைல் அப்படின்னாலே நீங்கள் வந்து யார் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் திரைக்கு வந்து 50 ஆண்டுகள், 76லேருந்து இந்த 2025ஓட 50 ஆண்டுகள் நிறைவடையுது. அதில்
நான் ஸ்டைலிங்குள்ளே வந்ததுக்கு அடிப்படை இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆரம்பமான ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்றது தலைவர் தான். ஸோ தலைவர் ஃபேனாக, தலைவரை ஆதர்சமாக எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப பவனி வந்து அவராகவே தன்னை நினச்சிக்கிட்டு ஹேர் ஸ்டைல் கூட ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் முடி சுருங்கும், நான் ஆனால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு நார்மலாக ஸ்டைலிங் போகிறதுக்கு ஸ்கெட்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிட்டத்தட்ட 100கணக்கான தலைவரோட ஸ்கெட்சஸை நான் வரைஞ்சி தள்ளியிருக்கேன். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரில், கார்டில், அப்போல்லாம் சின்ன சின்ன வாழ்த்து அட்டைகளில் வரும். அவர் ஜானியில் பியூட்டிஃபுல்லான ஒரு டெனிம் ஜாக்கெட் போட்டுவிட்டு எல்லோ டிஷர்ட்டில் ஓவியர் ஜெயராஜ் அவர்கள் வடிவமைச்ச அந்த ட்ரெஸ்ஸுகளை நாங்கள்லாம் பார்த்து பரவசமானோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குற தலைவர், அதாவது இந்த பல ஜென்ரேஷன்ஸ் அவர் கடந்து இன்னும் வந்து அவர் கரண்ட்டில் இருக்கார், ரிலவெண்ட்டாக இருக்கார். ஸோ 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குற ரஜினி வேறு. ஆனால் எனக்கு தெரிந்த 70லேருந்து 82 வரையும் உள்ள ரஜினி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட், ரசனையில் ஷிஃப்ட்டு, நடிகர்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஷிஃப்ட்டு, இது எல்லாத்தையும் நிறையா உடைச்செறிஞ்சவர். என்னை மாதிரி கருப்பானவர்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தவர்னு தான் அவர் சொல்லணும். நாங்கள் ரஜினி அப்படின்னு தான் சொல்லுவோம், ஸ்டைல் மன்னன் ரஜினி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ தலைவர் வழியில சத்யசீலன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. திரையில நடக்கிறது திரையில பார்த்தா எவ்வளவு சந்தோஷமோ, திரையில நம்ம தலைவர் பண்றத தரையில நம்ம வீட்டு குழந்தைகள் பண்ணாலும் அதே சந்தோஷம் கிடைக்கும். அதை நம்ம டெய்லி பார்த்து ரசிக்கிற செக்மெண்ட் தான் குட்டி சூப்பர் ஸ்டார். தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு உன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு உன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு. சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு HD குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. பொதுவா நடிகர்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் ரசிகர் மன்றத்துல இருந்தாலே பெரிய விஷயம் தான். ஆனா நம்ம தலைவரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வீடும் ரசிகர் மன்றமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட மிகையாகாது. அப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்ச நம்ம தலைவருடைய முதல் மன்றத்திலிருந்து இன்னைக்கு வரலையும் இந்த ரசிகர் மன்றங்கள் பத்தி பேச போறதுதான் இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் தலைவர் தர்பார். வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். தலைவர் தர்பாரில் ஒவ்வொரு எபிசோடும் தலைவரோட வேறு வேறு ரசிகர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. இந்த எபிசோட் ரசிகர் மன்றத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிற 2 அண்ணன்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறது உன் கேள்வியிலேயே பதில் இருக்கு. மன்றத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு மன்றத்தை பற்றி தான் பேச போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். தலைவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள்ன்றது மிகப்பெரிய அளவில் வந்துச்சுன்னு. ஸோ மன்றங்கள் நிறைய விஷயம் பண்ணிடுச்சு. மன்றங்களுக்கு ரசிகர்கள் வந்து அவ்வளோ அக்ரெசிவா அவருக்காக ஒர்க் பண்றாங்க. அந்த மன்றங்கள் எப்படி உருவாச்சு, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? அதாவது 3 முடிச்சு படம், அதாவது அபூர்வங்கள் டைம்லேயே படம் வந்த டைமில் மதுரையிலேருந்து ஏபி முத்துமணி அவர் மறைஞ்சிட்டார். அவர் ஏபி முத்துமணின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அண்ணன் தான் முதல்ல போய் இப்போ கேட்டிருக்காங்க. தலைவர் வந்து எனக்கு எதுக்குப்பா ரசிகர் மன்றம், நானே இப்போ நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு. 3 முடிச்சு படம் வந்த டைமில் பிடிவாதமாக பிடிவாதமாக எடுத்து கவர்ச்சி வில்லன் அப்படின்னு வில்லனுக்கு முதல்ல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது தலைவருக்கு தான். அதை ஏபி முத்துமணியனா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் திருச்சியில் கலையிலன்னு ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு அதாவது நம்ம அப்போல்லாம் ஆமாம் சாகுல் அண்ணன் அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய மன்றங்கள் அப்புறம் உருவ ஆரம்பிச்சிச்சு. 95 வந்து தலைவர் என்ன பண்ணாருன்னா மன்றத்துக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க ஸ்டாப் பண்ணாங்க. என்னன்னா
தலைவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மன்றங்கள் அந்த அளவு பெருகி போச்சு. இவ்வளோ மன்றம் தான் இருக்கணும், இதுக்கு மேலே போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல்ஸ் வேறு இருக்கனால ஸ்டாப் பண்ணார். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது அப்படின்னு. அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு 97 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து அப்போ வந்து சின்ன பையன்தான். அப்போ வந்து நாங்களாம் சேர்ந்து மன்றம் ஆரம்பிக்கலாம் சொல்லி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது சொல்லிட்டாங்க, நம்பர் இதாவது நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. இப்போ நாங்கள் வெறும் போர்டு தான் வச்சோம். அதுக்கப்புறமா நம்பர் குடுக்காட்டி கூட மன்றம் ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. தலைவர் தர்பார்ல ரசிகர் மன்றம் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. சிலர் ஸ்டண்ட் பண்றதை பார்த்தா கொடூரமா இருக்கும், சிலர் ஸ்டண்ட் பண்றதை பார்த்தா கலகலப்பா இருக்கும். எஸ், எப்படின்னு கேக்குறீங்களா? இவர் பண்ற மாதிரிதான் தலைவர் கூட 2 படங்கள்ல நம்மள பயங்கரமா என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு ஆன் ஸ்கிரீன். ஆஃப் ஸ்கிரீன்ல தலைவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இதோ வராரு மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் ஆன் நானும் ஃபேன் தான். வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை. நானும் ஃபேன் தான். தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகளும் பூர்த்தியாகிவிட்டது. தலைவருக்கு 50 நாள் 50 மணி நேரம் இந்த அனுபவத்தை விழாவாக கொண்டாடப்படும் பிளாக்ஷிப் நேயர்களுக்கும் அதை சார்ந்த துணை சேனல்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அன்புடன் கனல் கண்ணன். ரஜினி சார்ட்ட நான் வந்து 2 படங்கள் ஒரு படத்தில் நடித்தேன். மொத்தம் 3 படங்களோட அனுபவங்கள் தான் இருக்குது. அவரை பற்றி சொல்ல நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் அவரை 95 முதல்ல நான் சின்ன பையன். அவரை நான் மீட் பண்ணேன் எங்கன்னா முத்து படத்துக்காக. அப்போவுமே அந்த முத்து படத்தில் அவ்வளவு அனுபவங்கள் இருக்குது. நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன். இவன் சின்ன வயசில் இந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு தாங்குவானான்னு சந்தேகம் அவருக்கு இருந்தது. அப்போ அவர் இந்த கனல் கண்ணை தூக்கிடலாம், பாம்பேலேருந்து ஒரு பெரிய ஒரு கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் கோரியோ ஆக்ஷன் டைரக்டர் வைக்கலாம்னு சொன்னாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சாரும் சவுதி சார்ந்து அறிமுகப்படுத்தாங்க. அதனால கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு ஒரு சின்ன ஒரு மனசு வருத்தம். எப்படி அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ட்டை நம்ம மரத்து கனல் கண்ணை தூக்க சொல்ல முடியாது சொல்லி அவர் சும்மா தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்தார். எங்கிட்ட வந்து ரவிக்குமார் சார் வந்து சொன்னார், நீயே போய் பேசு கண்ணா அப்படின்னாரு. நான் அப்படியே போய் பேசினேன். பேசும்போது இப்போ அவர் மேக்கப் போட்டிருந்தார். பக்கத்தில் நடிகர் விஜயகுமார் சார் அண்ணன் இருந்தார். என்ன கனல்னா விஷயம் இப்படி இல்லைண்ணே, நான் வந்து அப்போ மிஸ்டர் ரோமியர் செங்கோட்டை ஒரு மிஸ்டர் சித்திரவகி சிலங்கிற சிலஞ்சி சார் படம்லாம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே இப்போ இந்த பெரிய படம்லாம் பண்ணுறேன். எனக்கு இந்த குதிரை சேஸ் எடுக்க தெரிலன்னா எல்லாருமே தப்பாக எடுத்துக்குவாங்க. இப்போது இந்த படத்தை தூக்கிட்டால் மற்றவங்களும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னேன். தூக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு அப்படி டக்குனு கேள்விப்பட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேஸ் எடுத்து முடிஞ்சோன்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஹாப்பி ஆகும்போது நான் அந்த சொன்ன கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லைங்களா, அது அவர் ரொம்ப அவரை டச் பண்ணியிருப்பார். பெரிய குதிரை 50 குதிரை 100 குதிரை வச்சு சேஸ் எடுக்கணும். குதிரையெல்லாம் இவ்வளோண்டு வெரைட்டி குதிரை, அதுதான் அந்த வண்டி இழுக்கிற குதிரை. பெரிய வண்டிலாம் ஜட்கா சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியாது. 100 வண்டினா 100 குதிரை பிடிச்சிட்டு வந்தாங்க. வண்டி இப்படி இருக்குது. அப்போ ரவிக்குமார் சார் சிவாஜி கண்ணில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர் வந்து டேய் கண்ணா வாடா அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்களேன் அப்படின்னா கண்டு குதிரை ரொம்ப சிறுசாக இருக்குனாரு. நான் சொன்னேன் இல்லைண்ணே, அது ஒரு 100 இப்போ அது ஒரு பெரிய வெரைட்டியாக இருக்கும். அந்த குதிரை எப்போ வழக்கம் போல் பார்த்து தானே பார்க்குறது தானே அப்படின்னு. ஒன்றா அவர் இல்லைடா ரஜினி சார் கேட்கலாம். ரஜினி சார் வர வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக வந்து இறங்கினார். ரொம்ப வந்து இறங்கி என்ன அப்படி கேட்டார். சார் இப்படி விஷயம் அப்படின்னு சொன்னேன். அவர் டக்குன்னு ஒரே ஒரு வசனம், இவரை பாருங்கள் ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்காரு அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவ்வளோ பெரிய டிஸ்கஷன். நாங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி டிஸ்கஷன் 2 வார்த்தையில் ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். நானும் ஃபேன்னால கனல் கண்ணன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. சிலரை பத்தி பேசினா டைம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி பேசினா நாள் போறதே தெரிய மாட்டேங்குது, வாரம் போறதே தெரிய மாட்டேங்குது. சொல்ல போனா 2வது வாரத்தோட முடிவுல இருக்கும். 14 நாட்கள் நிறைவடைந்திருக்கு. இன்னும் 36 நாட்கள் தலைவர்களுடைய இந்த 50 வருட கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடி தீர்க்க போறோம், பேசி தீர்க்க போறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த நிகழ்வினுடைய முழு வீடியோவையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக்ஷிப் வேல்யூ OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா டெய்லி காலையில எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் இதனுடைய ஷார்ட்கட் வெர்ஷனை பிளாக்ஷிப்னுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு பார்க்கலாம். அண்ட் சித்திரம் டிவியில இதை ஃபுல் லென்த் ஷோவாகவும் சாயங்காலம் 7 மணிக்கு நீங்க ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக்ஷிப்
அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.